வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்ப நம்மளோட கடைசி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு, நமக்கு பிடிச்ச பியூட்டி செக்மெண்ட். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல வசுந்தரா நமக்கு என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருவீங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வேக்சிங் சொல்லி தர போறாங்க. வேக்சிங் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லாம பாய்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் பயங்கரமா பாடியை பில்ட் பண்ணி இப்போ வச்சுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு பாடியில இருக்கிற ஹேரை கூட ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வசுந்தரா கொடுக்க போறாங்க. இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகப்படியான ரோமங்களை எடுக்கிறதுக்கு வேக்சின். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. முகத்தில் அப்பர் லிப் சின் ஏரியாவில் அதிகமாக முடிகள் வளருது. அதே மாதிரி கைகளில் கால்களில் பெண்களுக்கு இது ஒரு பெரிய அழகு பிரச்சனையாக இருக்குது. இதை எப்படி சரி செய்யலாம், இதுக்கு ஹெர்பல் முறையில் என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேக்சின். நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரோமங்கள் இருக்கும் கைகளில் கால்களில். சில பேருக்கு முகத்தில் கூட அதிகமாக ரோமங்கள் இருக்கும், இந்த இடத்துல தாடையிலலாம். ஸோ இந்த ரோமங்களை அப்படியே விட்டுருந்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை ரிமூவ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வேக்சின் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். அலோவேரா வேக்ஸ் இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஹெர்பல் வேக்ஸ் இதை அவங்களுடைய கைகளுக்கு யூஸ் பண்ணி அதிகப்படியான ரோமங்களை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பவுடர். ஸோ உங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறோம். இவங்களுடைய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் இருக்குது. ஸோ இந்த ஹேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேக்ஸ் போட்டு ஹேரை ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் அளவுக்கு வேக்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான வேக்ஸ் ஷீட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட் டைரெக்ஷன் போட்ட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து இதை புல் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ஹேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பாக போகலாம். இது செல்ஃபாக செஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேக்ஸ் அப்ளை பண்ணுறோம். சின்ன சின்ன ஏரியாஸில் செய்கிறோம். ஏன்னா இது வந்து நார்மல் ஹனி வேக்ஸ் மாதிரி இல்லை, லிப்போசால்யூபிள் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஹேர் மட்டும் எடுக்காது, அவங்களுடைய ஸ்கின்ல டெட் ஸ்கின் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட் பவுடர் போட்டு வேக்ஸ் போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கின்னை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒன் புல். அவங்களுக்கு எவ்வளோ ரோமங்கள் ஒரே ஜஸ்ட் ஒரு புல்லில் வந்துடுறது. வலியே கிடையாது. வலிச்சுதான் வலிக்கல, அவங்களுக்கு வலியே இருக்காது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த மாதிரி வேக்ஸ் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னும் ஒரு பிட்டும் நான் காட்டுறேன். வேக்ஸை வேக்ஸ் ஹீட்டரில் இந்த மாதிரி மிதமான சூடில் நம்ம இருக்க வைக்கணும். எப்போவுமே அது ரொம்ப ஹாட் ஆகக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் ஆகாமல் கரெக்ட் ஹீட்டில் இருக்கணும். வேக்ஸ் ஸ்ட்ரிப் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்கின்னை டைட்டாக பிடிச்சி ஒரே புல் கம்ப்ளீட்டாக எவ்வளோ முடி வந்துருச்சு. வேணால் லைட்டாக கொஞ்சம் டிங்லிங் இருக்கலாம், பட் ரெகுலராக செய்யும்போது வலியே இருக்காது. இதே மாதிரி அவங்களுடைய ஃபுல் கைகளுக்கு செய்யலாம்.
இன்னொரு ஸ்மால் பிட்டு நான் போடுறேன். வேக்ஸ் நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி கீழெல்லாம் ஸ்பில் ஆகாமல். நிறைய பேர் ஷார்ட் ப்ளவுசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ முடி நிறைய இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இது சுரசுரப்பான பக்கம்னு பார்த்து அந்த சைடு ஸோ ரொம்ப டீப் ரூட்டடாக அந்த வேக்ஸ் வந்து அவங்களுடைய ஹேர்ஸை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு வருது. இதே மாதிரி ஃபுல்லாகவும் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் ஜெயஸ்ரீயோட கைகளை நம்ம பார்த்துருந்தோம். அவங்க கைகளில் அதிகப்படியான ரோமங்கள் இருந்தது, அதனால ரொம்ப கருப்பாக தெரிஞ்சது கை. இப்போ அந்த ரோமங்கள் எடுத்த உடனே கை எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக தெரியுது, நல்ல பிரைட்டாகவும் தெரியுது. இதே மாதிரி நம்ம அந்த இன்னொரு கைக்கும் செய்யலாம். இப்போ அவங்களுக்கு செய்யாத கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக ரோமங்கள் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஷார்ட் ப்ளவுசஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது ரோமங்களோட நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வேக்சிங் செஞ்சுக்கலாம். இது ஹெர்பல் வேக்ஸ் அப்படின்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சில வேளைகளில் நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹேர் எடுக்கும் பொழுது அதோடைய பக்க விளைவுகள் இருக்கலாம். வேக்சிங் செய்யும்பொழுது கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஓனாக செய்யறதுக்கு இதை ட்ரை பண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நம்ம ஜெயஸ்ரீயோட கைகளை பார்த்துருந்தோம். அவங்க இது வரைக்கும் வேக்சிங்கே செய்யலை, அவங்களுடைய முடிகள் அதிகமாக இருந்தது, அதுக்கு வேக்ஸ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். பாய்ஸ், கேர்ள்ஸ், ஜென்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு ஒட்டுமொத்த கொலாபரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து வசுந்தரா கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்ட்டும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப ஜாலியா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நாளைக்கு எபிசோட்ல 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் and 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me Vijay Aishu saying bye. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.